சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளன் வேதன் மலையாகும். சிறை வாழ்வு மலையும் சீர்வாழ்வு மலரும். சியோனின் மகிமை திரும். சொல்லுங்க, சிறை வாழ்வு மறையும், சியோனின் மகிமை திரும்பும். சியோனுடைய மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம். ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதலாத வாழ்வோம், சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரா. பதறாத வாழ்வோம், சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம். ஆண்டவர் மார்பில் சகிப்போம். வாழ்வோம், சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வோம், சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. Come on. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளன் வேந்தன் மலையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும். சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும். சியோனின் மகிமை விடுதலை முழங்கிடுவோமே. வெக்கீனம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சோர்ந்திடும் வேலை. இரட்சகர் மீட்பருள்வாரே. நோக்கங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும். விடுதலை கெருவின காண்போம். நோக்கங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும். Come on, say again. நோக்கங்கள் முறிந்திடும். சொல்லுங்க, நீங்க சொல்ல நோக்கங்கள் முறியும். நோக்கங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும். விடுதலை பெறுவீராக. நோக்கங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும்.
விடுதலை பெருவில காண்போமா நோகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவில காண்போம் கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவரின் ஆண்டவர். கர்த்தாவே ஒரு காலத்தில் சொன்னத நீங்க செய்து முடிப்பீர். எழுந்திரும் தேவனே உங்க கிருபை உங்க ஜனங்கள் மேல் விழணும். எழும்பிடும் தேவரே உங்க கிருபை உங்க ஜனங்கள் மேல வேண்டும். நீ சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேற்ற வல்லவரின் ஆண்டவர். சொன்னதை செய்பவர் என் தேவன். உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஊதிக்க பண்ணுவார். நீ கலங்க வேண்டாம், உன் நம்பிக்கையின் தேவன் உனக்கு நம்பிக்கையாக இருப்பார். நீ கலங்க வேண்டாம், உன் நம்பிக்கையின் தேவன் உனக்கு நம்பிக்கையாக இருப்பார். சில நேரங்களில் கர்த்தர் தாமதிப்பார். அவை யாவையுமே நமக்கு நன்மையாக மாற்றி தருபவரின் தேவனே. நீங்க சொன்னதை எல்லாம் செய்பவரே, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க வல்லமையின் கரம் எங்க மேலே இன்னும் அதிகம் வரும்படி ஜெபிக்கின்றோமே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன். நிர்மூலமாக மழைக்கும் திரும்பேன். கர்த்தாவே என் பலனே. கர்த்தாவே என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும். சொல்லுங்க. என் கேடகமும் என் தேவனும் கேடகமும் ரட்சண கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நீங்க இல்லாம என்னால தேவா ஒன்றும் செய்ய இயலாது. உங்க கரத்தின் வல்லமையால் நடத்திடுவோம். கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஆண்டவர், ரட்சகராகிய தேவன் நம்மை எல்லாவற்றிலும் விடுவித்து நம்மை ரட்சித்து நாம் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிற நம்முடைய ரட்சகராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரத்தை நீட்டி He'll stretch forth his hand to bless you and me. Hallelujah. Can I say hallelujah? சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசை திரும்பவும் என்று சொந்தமாக ஆசி ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா
எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் நீ செய்த நன்மைகளுக்காக உங்களை நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறேன். நீ செய்த அதிசயங்களுக்காக உங்களை இதயத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறேன். நல்லவர் இயேசு ராஜா நன்மைகளை செய்து ஆச்சரியமாய் தப்புவித்தீரேன். நல்லவர் இயேசு ராஜா எங்களை தப்புவித்து ஆச்சரியமாய் விடுவித்தீரே. காக்கும் கரங்கள் ஒன்றனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஒன்றனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி விடுதலை பெற்றுக் கொண்டேன் நான். சொல்லுங்க. அல்லேலூயா. பாடி பாடி தடைகளை நாங்கள் தாண்டி வேண்டோம். அல்லேலூயா. பாடி பாடி அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவோம். நம்பினேன் உங்களை, நம்பினேன் உங்களை மாத்திரம் நம்பி வந்தேன். உங்களை தான் நான் நம்பினேன். என்னவரை எனக்காக யாவும் நன்மையாய் செய்த உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். எனக்காக யாவும் நன்மையாய் மாற்றின உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். எல்லா வேலைகளிலும் எனக்கு உதவி செய்து என்னை கண்ணோக்கமாய் இருக்கின்றீரே. எல்லா நேரங்களிலும் எனக்கு உதவி செய்து என் மேல் நோக்கமாய் இருக்கின்றீரே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். நிந்தனைகள் போராட்டம் வரினும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வரினும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கொடியன் மேல் பறக்க சொன்னதை செய்பவர், உங்க ஜனங்களை ரட்சிப்பவர். சொன்னதை செய்பவர், உங்க ஜனத்தை ரட்சிப்பவர். வெட்கப்பட்டு போகாமல் இருக்க செய்தவர் என் தேவனாகிய கர்த்தர் உமக்கு நன்றி. வெட்கப்பட்டு போகாத படி செய்தவர் தேவனாகிய. ஆத்துமமே என் போல உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்புவை தானரித்த தொழுதேற்று. ஆத்துமமே
என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேற்பேன். இந்நாள் வரை அன்புவை தாதரித்த தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதர் உலகமும் தோன்றி முடியாது. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதர் உலகமும் தோன்றி ஒழியாது. ஆண்டவரை துதித்து இந்நாள் வரை ஆத்துமமே என் போல உள்ளமே என் ஆண்டவரை நான் தொழுதிடுவேன். என் வரை அன்புவை தாதரித்த என் ஆண்டவரை தொழுதேற்பேன். ஆத்துமமே என் போல உள்ளமே என் ஆண்டவரை தொழுதிடுவேன். இந்நாள் வரை அன்புவை தாதரித்த என் தேவனாகிய கர்த்தரை போற்றிடுவேன். எத்தனையோ தீங்குகளில் இருந்து காப்பாற்றி ஆச்சரியமாய் நீங்க தான் தப்பவித்தீரேன். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட எனக்கு ஆவியானவர் என்னோட கூட ஜெபித்தீர். ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை. Yes, in the name of Jesus Christ of Nazareth, I break every evil power. I break every evil power. I break every evil power in the name of Jesus Christ of Nazareth. இறங்கி உரிமை பாராட்டி மோட்சம் கிருபையினால் முடிசூட்டி. இறங்கி உரிமை பாராட்டி மோட்சம் கிருபையினால் முடிசூட்டி. என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் ரட்சகர், என்னை விடுவித்தவர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமி முழுவதும் உமக்கு முன்பாக தாழ விழுந்து பணியனும் விடுகின்றேனே. கர்த்தாவே நான் உம்மை ஆசீர்வதிக்கிறேன். நீ செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுவேன். இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றுவேன். சாத்தானின் வல்லமைகளும் கீழே விழுமே. உம்மை நான் துதிக்க 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 சாத்தானின் கோட்டைகள் கீழே விழுமே. கர்த்தரை நான் பாடும் புதிய பாடலினால் சாத்தானின் வல்லமைகள் முறிந்தோடுமே. ஆத்துமமே என் போல உள்ளமே உன் ஆண்டவரை. Come on, break 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 break. நீங்க தானே எந்த செல்வம், நீங்க தானே எந்த ரட்சகர். எனக்கெல்லாம் செய்தவர் நீர்தானே. உம்மையே நான் போற்றிடுவேன். கிருபை என்று உள்ளது, தேவ கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவநாமக்கு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவநாமக்கு சொல்லுங்க. அவர் கிருபை என்று பொழுது சொல்லுங்க. அவர் கிருபை என்று பொழுது அவர் கிருபை என்று பொழுது ஓ ஹல்லேலூயா. முன் சென்றாரே. ஓ நீ நல்லவர்.
நல்லவர், நல்லவர், நல்லவர். எஸ் எஸ் நல்லவர் அவர் கிருபை பொன்னந்தை மேற்கொள்ள வந்தும் நிறநகேமியா ஆவியை அளித்தீர். பொன்னந்தை மேற்கொள்ள வந்தும் நிறநகேமியா ஆவியை அளித்தீர். நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபைகள் பெரிதே. நீர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் தேவரே. ஆச்சரியமாக என்ன நீங்க உங்க வல்லமையால் தப்புவித்தீர். ஆச்சரியமாய் நீரங்களை உங்க கரத்தால் தப்புவித்தீர். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். நானும் நானும் என் வீட்டாரும் நானும் என் வீட்டாரும் நீ செய்த நன்மைக்காக உம்மை துதிப்பேன். நன்மைக்காக உம்மை துதிப்பேன். நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபைகள் பெரிதே. நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபைகள் பெரிதே. வாராத மாமரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். வாராத மாமரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய் I will sing of the mercies of the Lord forever. I will sing, I will sing, I will sing. Of the mercies of the Lord, with my mouth will I make known thy faithfulness, thy faithfulness. Amen. Thy mouth will I make known thy faithfulness to all generations. I will sing of the mercies of the Lord forever. I will sing of the mercies of the Lord. With my mouth will I make known thy faithfulness. With my mouth, yes, Lord, thy faithfulness to all generations. Amen. Praise the Lord. Hallelujah. நான் துதித்து பாடுவேன் நீங்க செய்த நன்மைகளுக்காய். Hallelujah. Hallelujah. செங்கடலை இரண்டாக பிளந்து நம்மை வழி நடத்தின சர்வவல்ல தேவனை கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். செங்கடல்களை நமக்கு முன்பாக இருக்க எல்லா செங்கடல்களையும் கர்த்தர் உடைத்தார். அவர் நம்மை நடக்க பண்ணினார். செங்கடலை பார்த்து நீ பயப்படாதே. உன் கையில இருக்கிற என் கோலை நீ எடுத்து உயர்த்து. நான் உன்னை தப்ப வைப்பேன். இந்த ஜனத்தையும் தப்ப வைப்பேன். நான் உன்னை மாத்திரமல்ல இந்த ஜனங்களையும் நான் தப்ப வைப்பேன்.
நீங்கள் கானான் தேசத்துக்கு நான் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்னேன். அந்த கானான் தேசத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது கர்த்தரை மகிழ்ச்சியோட துதித்து பாடி கீர்த்தன பண்ணுகிற மாக்கிப்பை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் கர்த்தர் முறியடித்து அவைகளை நிர்மூலமாக்கி அவைகள் எழுந்து நிற்க முடியாதபடி செய்வார். நான் கர்த்தர் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். அவர் கர்த்தர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்றும் குறைப்படாதபடி எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர் யெகோவா ஈரேவாக நம்மத்தில வந்து உலாவி எபினேசர் என்று உங்களை நாங்க கூப்பிடும் போது இதுவரை எங்களை காப்பாற்றினீர், இதுவரை எங்களை தப்பு வைத்தீர். யெகோவா ராஃபா, எங்களை சுகப்படுத்தினவர் நீர். உம்முடைய கரத்தின் வல்லமையினால் இன்னும் அதிகமாக செய்வீர். ஹல்லேலூயா. ஒன்றுத்துக்கும் நீ கவலைப்படாம உங்களுடைய நம்பிக்கையாக உங்கள் தேவனாக கர்த்தரை நோக்கி உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய மன்றாடுதலையும் நீங்க கர்த்தருக்கு முன்பாக தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை ஆட்கொள்ளும். அப்பொழுது உங்க நம்பிக்கை ஆகிய உங்க கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அத்தனையும் அவர் செய்து முடிக்கும் போது உங்களுடைய இதயம் ஆனந்த களிப்பினால் நிறைந்து உங்களுடைய வாயினால் கர்த்தரை துதித்து குடும்பமாக கர்த்தரை பாடி என் தேவன் எனக்கு நன்மையை செய்தார், என் தேவன் எனக்கு நன்மைகளை செய்தார், அவர் நன்மைகளின் நாயகனாய் என் மத்தியில வந்து நின்றார், அவருடைய கரம் என் மேல் இருக்கிறது, அவர் என்னை விடுவித்தார், உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் என்னை தப்பு வைத்தீர், நீர் என்னை தப்பு வைத்தீர், நீர் என்னை தப்பு வைத்தீர். Hallelujah. The Lord has delivered you. சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை ரட்சித்த உன் ஆண்டவராகிய கர்த்தர் கண்டா மிருகத்தின் கொம்பில் இருக்கும் போது நமக்கு செவி கொடுத்த தேவனாய் கர்த்தர் மேரிபாவின் தண்ணீரை நம்மை சோதித்தறிந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷித்து கண்மலையின் தேனிலா உன்னை திருப்தியாக்குவேன். என் ஜனமே, உனக்கு எல்லாம் நான் செய்வேன், நீ எதை குறித்தும் சோர்ந்து போகாதே. உன் உள்ளம் கர்த்தருடைய வல்லமையினால் நிரம்பி கர்த்தரை துதிக்கும் புதிய பாடலை நான் உனக்குள் வைக்கும் போது நீ கர்த்தரை துதிப்பாய். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்த தேவனாய் கர்த்தாவே, எல்லாம் ஆச்சரியம் அதிசயம் வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்க பயத்தை நீக்கி அதற்கேற்றபடி எங்களுக்கு எல்லாம் நன்மையாய் மாற்றின என் ஆண்டவராக கர்த்தரை நான் துதிப்பேன், சபையில துதிப்பேன், உள்ளத்தின் ஆழத்தை துதிப்பேன். நீ நல்லவர், நீர் வல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது. நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை அநேக தரம் எனக்கு விரோதமாய் வருகின்ற நேரம், சத்துரு சேனை அநேக நேரம் எனக்கு விரோதமாய் வருகின்ற நேரம், தப்பு விட்டீரே, என்னை தப்பு விட்டீரே, உங்க கிருபை என்றும் உள்ளது. என்னை தப்பு விட்டீரே, நீ நல்லவர், கொல்ல வந்தோம் நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை. சத்துரு சேனை கோலியாத்தை போல எதிர் வந்து நின்றாலுமே, சத்துரு சேனை கோலியாத்தை போல எதிரே வந்து நின்றாலுமே, இருந்தவர் எனக்குள் இருப்பதால் சத்துருவை நாங்க வீட்டிடுவோம். இருந்தவர் என்னோடு இருப்பதினால் சாத்தானை நாங்க வீட்டிடுவோம்.
ஜெயம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்க நாமத்தினால் ஜெயம் 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 நாமத்தினால் சொல்லுங்க. யெகோவாயிரே எந்தன் தேவரீ நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவா உம் தழும்புகளால் நான் குணமானேன். யெகோவா ஷம்மா என் கூட இருக்கிறீர். என் தேவையெல்லாம் சந்திப்பேன். நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் மாத்திரம் போதும். You are enough for your Lord. எல்லா நேரங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை ரட்சிக்க என் அருகிலே இருக்கிறார். நான் யாருக்கும் பயப்படேன். கர்த்தர் என் அருகில் என் வலது பக்கத்தில் நின்றிருக்கிறார். எனக்குள் இருக்கும் அவரே ஆவியானவர்தான் என்னை எப்பொழுதும் உற்சாகப்படுத்துவார். நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. You're more than enough for me, oh Lord. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும். தனிமையான நேரங்களில் யாரமற்ற வேலைகளில் கர்த்தாவே உங்க கரம் மாத்திரம்தான். என் கரங்களை பிடித்து நீர் என்னை நீர் தேற்றுகிறீர். உங்க வல்லமைகளால் என்னை நிரப்புகிறீர். உங்க மகிமையை என் தலையின் மேல் நீங்க வைக்கின்றீரே. என் பாத்திரம் நிரம்பி வலியுமே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நான் போகும் இடமெல்லாம் என்னை தொடரும். சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நான் போகும் இடமெல்லாம் என்னை தொடருமே. Surely goodness and mercies shall follow me always, wherever I go. Say. Surely goodness and mercies shall follow me always, wherever I go, it shall come. Hallelujah. Amen. கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. The hand of the Lord is upon you and me. The hand of the Lord is upon you and me. அவருடைய கரம் நம்மேல இருக்கிறது. உங்க மேலும் என் மேலும் இருக்கிறது. The hand of the Lord is upon you and me to bless us. அவருடைய கரமானது உங்க மேலும் என் மேலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இருக்கிறது. And in Psalms, can anyone take and read?
Anyone read Psalms 34? சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தை யாராச்சும் படிக்க முடியுமா? கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். English, all in English. I'll bless the Lord at all times. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா பயத்துக்கும் அவனை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்செடுந்து பட்டினியாயிருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Those who search the Lord shall lack nothing. Young lions will lack and suffer hunger, but they that seek the Lord shall not want any good thing. Hallelujah. எந்த நன்மையும் குறைப்படாது. Hallelujah. எல்லா நன்மைகளால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். The Lord shall give you everything, whatever you need. Hallelujah. கர்த்தர் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக The Lord shall supply all your needs according to His riches in His glory. ஐஸ்வரியத்தின்படி மகிமையிலே உங்களுடைய தேவைகள் Through Jesus Christ our Lord. அவருடைய குமாரனாகிய இயேசு So கிறிஸ்துவின் my dear friend, my dear son of God, my dear daughter of God, the Lord speaks to you. அதனால் என்னுடைய அன்பான தேவனுடைய மகனே, என் அன்பான தேவனுடைய மகளே, ஆண்டவர் உனக்காக நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். My God shall supply all your needs. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். My God shall supply all your needs according to His riches in glory through Christ Jesus. Through Christ Jesus. கிறிஸ்துவின் மூலமாக, Through Christ Jesus. அவரின் மூலமாக என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் in Christ. கிறிஸ்து Hallelujah. இயேசுவுக்குள். So you are in Christ, I'm in Christ. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். So we are in Christ, and in Christ the Lord shall do everything for us. கிறிஸ்துவுக்குள்ளாக அனைத்தையுமே ஆண்டவர் நமக்காக நன்மையாக Through செய்வார். Christ, கிறிஸ்துவின் மூலமாக, in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக the Lord does everything. தேவன் நமக்காக சகலத்தையும் Through செய்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக, In Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக the Lord does everything ஆண்டவர் நமக்கு அனைத்தையும் for the செய்திருக்கிறார். glory of the Lord. அவருடைய மகிமைக்காக, Because we call into the name of Jesus Christ of Nazareth. ஏனென்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடுறபடினாலே, We call into the Father. பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் Father கூப்பிடுகிறோம். God, பிதாவாகிய தேவனே, you are Jehovah Rapha. நீர்தான் யெகோவா ராஃபேவாக You are இருக்கிறீர். Jehovah Jireh. யெகோவா ஈரேவாக நீர் இருக்கிறீர். You are the Lord my deliverer. என்னை விடுவிக்கிற தேவன் நீர். You are the Lord my deliverer. என்னை விடுதலை பண்ணுகிற தேவன் I நீர். trust in thy name. உம் நாமத்தை நான் I நம்புகிறேன். trust in thy holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் There's no நம்புகிறேன். other name I will trust except the name. உம் நாமத்தை தவிர வேற எந்த ஒரு நாமத்தையும் நான் நம்ப மாட்டேன். When we walk with the Lord in the light of His word, what a glory He sheds on our way. When we do His good will, He'll abide with us still, and all who will trust and obey. Can you translate? When we walk with the Lord நம்ம கர்த்தரோடு நடக்கின்ற நேரத்திலே, in the light of His word, அவருடைய பாதையின் வெளிச்சத்திலே, அவருடைய வார்த்தையின் மூலமாக what a வருகிற glory வெளிச்சத்திலே, He sheds on our way. அந்த பாதையில என்ன ஒரு பெரிய வெளிச்சத்தை மகிமை அவர் நமக்காக When தருகிறார். we do His good will, அவருடைய நல்ல சித்தத்தை நாம் செய்யும் போது He'll abide with us still, அவர் எப்பொழுதுமே நம்மோட தங்கி இருப்பார். and to all who will trust and obey. யாரெல்லாம் அவருக்கு நம்பி அவருக்கு கீழ்ப்படிறாங்களோ அவரோட எல்லாம் அவர் தங்கி இருப்பார். Trust and obey, ஆனால் அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படியணும். for there's no other way ஏன்னா அதை தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லை. to be happy in Jesus கிறிஸ்துவுக்குள் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் but to trust and obey. அவரை நம்பி அவரை நாம் கீழ்ப்படிய வேண்டும். So the Lord
reveal me that I should be in fasting for some days. சில நாட்களுக்கு உபவாசத்திலே நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு But he வெளிப்படுத்தினார். did not know. He did not tell me how many days. ஆனா எத்தனை நாள் என்று எனக்கு அவர் சொல்லல. But I was about to do for 40 days. அதனால நான் என்னுடைய உபவாசத்தை ஃபர்ஸ்ட் 40 நாள் என்று தொடங்கினேன். In those days, the Lord wanted me to walk in Erkard Hills. அந்த நாட்களிலே உபவாசம் இருந்த நாட்களிலே நான் ஏற்காடு மலையில He wanted ஜெபத்திலே me to நடந்து walk கொண்டிருந்தேன். into all the villages. எல்லா கிராமங்களுக்கும் நடந்து போக வேண்டும். So, first day I was able to walk because I had 2 pastors with me. அந்த முதலாம் நாளிலே தொடக்கத்திலே என் கூட 2 போதகர்கள் இருந்தாங்க, பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. என்னால அவங்களுடைய உதவியினாலே என்னால நல்லா And நடந்து they முடிக்க said, முடிஞ்சுச்சு. whenever you're going for a walk, you take us, we are with you. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்பெல்லாம் நீங்க இப்படி கிராமத்துக்கு நடந்து போறீங்களோ அப்பெல்லாம் எங்களை கூப்பிடுங்க, நாங்க கண்டிப்பா உங்க கூட வருவோம் என்று சொன்னார்கள். That day evening, I got a phone call. அன்னைக்கு சாயங்காலத்திலே அவர்களிடத்துல இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. We will not be able to come tomorrow. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு எங்களால உங்க கூட வர Why, முடியாது. Pastor, you said that you will be with me? நான் கேட்டேன், ஏன் பாஸ்டர் நீங்க தான் என் கூட வருவீங்கன்னு சொன்னீங்களே. Both our legs are swollen. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய நடந்து நடந்து எங்களுடைய 2 கால்களும் அப்படியே வீங்கி இருக்கிறது என்று But I சொன்னார்கள். thought these people, they are staying in Erkard, they're living in Erkard. நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க எல்லாம் ஏற்காடுலயே வாழ்றவங்க, அங்க தங்கி இருக்கிறவங்க, But they themselves cannot walk and they're getting swollen. அவங்களே நடக்க முடியல, கால்லாம் வீங்கி இருக்குன்னு சொல்றாங்களே என்று யோசித்து So கொண்டிருந்தேன். only after that I wanted to check both my legs. அதுக்கப்புறம் தான் என்னுடைய கால் எப்படி இருக்கு என்று So I பார்க்கிறதுக்கு took off my socks. நான் சாக்ஸ் போட்டிருந்ததை நான் கழட்டி பார்த்தேன். Both my legs were swollen. என்னோட 2 கால்களும் அப்படியே வீங்கி இருந்தது. But the grace of the Lord inside me did not allow me to go back. ஆனா எனக்குள்ள இருந்த ஆண்டவருடைய கிருபையானது என்னை பின்வாங்க விடவில்லை. Because it was the Lord who wanted me to do this. ஏன்னா இதை செய்ய எனக்கு வைத்தது ஆண்டவர்தான். He wanted me to be in fast. அவர்தான் என்ன இந்த நீ உபவாசத்துல நீ இரு என்று And எனக்கு he was the வெளிப்படுத்தினார். person who wanted me to walk in the ஆண்டவர்தான் hills நீ of இந்த மலை Erkard. ஏற்காடு மலையில ஒவ்வொரு கிராமங்களுக்கு போய் நீ நடந்து போ என்று அவர்தான் எனக்கு So சொன்னார். next day there was no one to accompany me. அடுத்த நாள் எனக்கு கூட உதவிக்கு வருகிறதுக்கு யாரும் இல்ல. So nowadays in Erkard you have roads for all the places. இப்பொழுதெல்லாம் ஏற்காடுல நடக்கிறதுக்கு நிறைய ரோட்லாம் எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க. But those days in 2013 only some places had the roads. ஆனா அந்த நாட்டிலே 2013ஆம் ஆண்டிலே சில பாதைகள் தான் ரோடு இருக்கும். In the other paths we had to walk. மற்ற பாதைகள் எல்லாம் நம்ம நடந்து தான் போகணும். You ரோட்ல had to walk through the stones. கற்கள் நிறைந்த பாதைகளாக இருக்கும். அது So மேல if தான் you நம்ம keep a நடக்கணும். wrong step in the stone which is shaking, you had to fall. இடறி விழுகிற கல்லுல ஏதாச்சும் தெரியாதவரமா உங்க காலை வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், And கீழே the தான் விழுகும். forest will be very dense. அந்த காடு பகுதியும் ரொம்ப அடர்ந்த காடு பகுதிகளாக Not இருக்கும். like now. Now they cut many trees. இப்பொழுது இருக்கிறது போல இல்ல. இப்பொழுது நிறைய மரங்களை வெட்டினபடினாலே, ஆனா அந்த நாட்களிலே Very ரொம்ப dense. அடர்ந்த You காடுகளாக cannot இருந்தது. see the sky. நம்ம வானத்தை கூட பார்க்க முடியாது, அவ்வளவு Full காடுகள் dark அடர்ந்து because all போயிருக்கும். big trees. ஏன்னா பெரிய பெரிய மரங்கள், Huge trees. பெரிய மரங்கள் So இருக்கும். the next day I had to walk alone. அதனால அடுத்த நாள் நான் தனியா தான் நடக்க So வேண்டியது. I had to come back. It took nearly about 4 o'clock in the evening நான் for me to போயிட்டு come back. நான் போயிட்டு திரும்ப வரதுக்கு எனக்கு ஈவினிங் 4 மணி ஆனது. So I have to walk in the steep. There's no road, nothing. I have to find the path and walk. ஏன்னா அந்த ரோடு எல்லாம் எப்படி இருக்கும், பாதை எப்படி, அந்த ஸ்ட்ரீட்டோட வழி எல்லாம் தெரியாது. அதனால வழியை கண்டுபிடிச்சு Street நடக்கணும். இல்லங்க, வெறும் ஒத்தடி பாதை தான். ஒத்தடி பாதை, அதுல வழியை கண்டுபிடிச்சு தான் நடக்கணும். So there might be 2 or 3 ways because some people they'll go for grazing cows and other things. That way will also be there. 2-3 வழிகள் கூட இருக்கலாம். சில பேர் வந்து அவங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு அந்த வழியா போவாங்க. So if I go the wrong route, I have to go to the wrong place. தவறான பாதையில நான் போயிட்டேன்னா தவறான இடத்துக்கு So தான் போக 4 வேண்டும். o'clock in the evening, full mist all around me. ஈவினிங் 4 மணிக்கு என்னை சுற்றிலும் அப்படியே பனி மூட்டமா இருந்துச்சு. I'm not able to see even this pillar. எனக்கு முன்னாடி இருக்கிற இப்போ இந்த பில்லரை கூட என்னால பார்க்க முடியாத ஒரு Full நிலைமை. mist. ஃபுல்லா பனி மூட்டமா இருந்துச்சு. It's like inside the cloud. ஒரு மேகத்துக்குள்ளே நிற்கிறது போல இருந்தது. How can I find the way?
இப்படி இருக்கும்போது எப்படி நான் வழியை கண்டுபிடிப்பேன்? And I told the Lord, I think it's too tough. அப்ப நான் ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே இது ரொம்ப ஆபத்தான ஒரு நேரமாக இருக்கிறது. And if something happens to me, how can my people know that something has happened to me here? இங்க ஏதாச்சும் எனக்கு ஆனா கூட இங்க இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கூட சொல்றதுக்கு யாரும் இல்லன்னு நான் வந்து யோசித்து So கொண்டிருந்தேன். what can I do? இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது? So this song came inside my mind. After nearly 15 to 20 years back, I would have sung when I was very young. அந்த நேரத்துல தான் இந்த பாடலானது, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாடின இந்த பாடலானது எனக்கு நினைவுக்கு வந்தது. The old song, பழைய பாடல் hearing inside my ear, going inside. என் காதுகளின் வழியாக எனக்குள்ளே அந்த பாடல் சத்தமானது கேட்டுக்கொண்டிருந்தது. When we walk with the Lord, say, நம்ம ஆண்டவரோட நடக்கும்போது, in the light of His word, அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே, what a glory He sheds on our way. அந்த பாதையில என்ன ஒரு பெரிய மகிமை அவர் அனுப்புகிறார். When we do His good will, அவருடைய நல்ல சித்தத்தை நாம் செய்யும்போது, He'll abide with us still. அவர் எப்பொழுதுமே நம்மோடு தங்கி இருப்பார். And to all who will trust and obey, யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கை வைத்து அவருக்கு கீழ்ப்படிறாங்களோ அவர் கூட எல்லாம் தங்கி இருப்பார். அதனால் அவரை நம்பி நம்ம கீழ்ப்படிய வேண்டும். there's no other way ஏன்னா அதை தவிர வேற வழி எதுவும் கிடையாது. to be happy in Jesus, கிறிஸ்துவுக்குள் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் but to trust and obey. அவரை நாம் நம்பி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். I did not say the thing. Next day morning, I woke up that same day when I went alone. That day, when I saw my two legs, there was nothing. My legs were like a new one. அடுத்த நாள் காலையில நான் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது என் பாதங்கள் புதுசா இருக்கிறது போல இருந்துச்சு, எந்த வீக்கமும் இல்ல. And the day only this song came. அந்த நாளிலே தான் இந்த பாடலாம். Then I asked the Lord, how can I go without no one? அப்பொழுது நான் ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே எனக்கு வழி I don't know the way. யாருக்கும் இல்லையே, எனக்கு வழி எனக்கு தெரியாதே. But the Lord said, trust and obey. நான் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன நம்பி எனக்கு கீழ்ப்படி. Somehow I found the way. எப்படியோ அந்த வழியை கண்டுபிடிச்சே. See, in that song it comes a cloud on the way. அந்த பாடலிலே இப்படியாக வரும், ஒரு மேகம் நடுவுல வந்து பாதையில வந்து நிற்கிறது. Exact wording. அதே போல தான் நடந்தது. He will wipe it away. ஒரு மேகம் வந்தா கூட அவர் அதை தள்ளி விடுவார். And He'll make it walk. உங்களை நடக்கும்படி அவர் வைப்பார். So I came to the town. அப்படியாக நான் வழியை கண்டுபிடிச்சு டவுன் I saw one man. அங்க ஒரு நபரை நான் பார்த்தேன். His name is David. அவருடைய பெயர் டேவிட். So he was a hill tribe. அவர் ஒரு மலை ஜாதியில இருக்கிறவர். And I said, this is my duty the Lord has given to me. அப்ப நான் அவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வேலை இது இருக்கிறது. Oh, he was very happy. அத கேட்டதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். He was very happy. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். But he said, I very old. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ரொம்ப வயதாகி விட்டது. But I want to come with you, but I will not be able to. எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசை தான், ஆனா என்னால வர முடியாத ஒரு. But I have a younger brother. ஆனா எனக்கு ஒரு தம்பி இருக்காரு. His name is Peter. அவருடைய பெயர் பீட்டர். He will come with you. அவர் உங்களுக்கு துணைக்கு வருவார். So he was standing very near to him. That Peter was standing. அந்த பீட்டர் என்ற நபர் அவங்க ரொம்ப அருகிலே நின்று கொண்டிருந்தார். And he called him and introduced me to him. அந்த அண்ணன் வந்து அந்த தம்பியை கூப்பிட்டு எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். So he told, கவலைப்படாதீங்க, நாளைல இருந்து நான் உங்க கூட வரேன். அவர் அந்த பீட்டர் என்ற நபர் சொன்னார், நீங்க கவலைப்படாதீங்க, நாளைல இருந்து உங்க கூட நான் துணைக்கு வரேன்னு See, சொன்னார். this is how the Lord leads. இப்படியாக தான் ஆண்டவர் வழி So I நடத்துவார். had to do fasting. நான் உபவாசம் இருக்க வேண்டிய ஒரு Fasting all alone. தனிமையான ஒரு உபவாசம். No one to help me. எனக்கு உதவிக்கு யாரும் கிடையாது. No one to be with me. என் கூட இருக்கிறதுக்கு யாரும் இல்ல. So I have to only eat after 6 o'clock in the evening. உபவாசத்துல நான் ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். Every day I will take only one tea in the morning. காலையில ஒரே ஒரு டீ தான் குடிப்பேன். Not 2-3 teas. 2-3 டீ எல்லாம் குடிக்க No மாட்டேன். biscuit, nothing. பிஸ்கெட்லாம் சாப்பிட மாட்டேன். Only one tea. ஒரே ஒரு டீ The குடிப்பேன். tea will not have full milk. அந்த டீ வந்து பால்ல ஃபுல்லா பால்ல போட்டு. Because I was very careful that I should not do a mistake. ஏன்னா என்னுடைய உபவாசத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன், தப்பி தவறி எந்த தவறும் செய்யக்கூடாது என்று. So I take only one tea. அதனால ஒரு டீ குடிச்சேன். And a bottle of water. அப்புறம் ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டேன். So next day I started my work. அடுத்த நாள் நான் என்னுடைய This man was really wonderful.
அந்த நபர் ரொம்ப ஒரு I அருமையான cannot ஒரு make him to fast with me. அவரை என் கூட நீங்களும் உபவாசம் So இருங்கன்னு morning சொல்ல 9 முடியாது. o'clock he'll come. 9 மணிக்கு அவர் வருவாரு. So we'll start and we will come back only at 4 o'clock. 4 மணிக்கு தொடங்கி ஈவினிங் 9 மணிக்கு தொடங்கி ஈவினிங் So 4 I'll take மணிக்கு him தான் to a வருவார். hotel in the morning. காலையில ஹோட்டல் கூட்டிட்டு போவேன். I'll make him eat. அவரை சாப்பிட வச்சிட்டு I'll buy food for him for the afternoon. மத்தியானத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு போம் அவருக்கு. So we will walk. அப்புறம் நடக்க ஆரம்பிப்போம். So he will say, how are you able to do this? அவர் என்கிட்ட கேட்பாரு, எப்படி உங்களால இப்படி நடக்க முடிகிறது? It is the strength of the Lord. அது ஆண்டவருடைய பலத்தின் It is மூலமாக. the strength of the Lord. அது ஆண்டவருடைய பலத்தினாலே. You know, you should, when the Lord says something, you should obey. ஆண்டவர் ஏதாவது உங்ககிட்ட சொல்லும்போது இதை நீங்கள் கீழ்ப்படிந்து. See, all alone means you will get weak. தனிமையா இருந்தோம்னா ரொம்ப பலவீனங்களா You will feel weakness in your mind. உங்க எண்ணங்களிலே ஒரு பலவீனம் உணரலாம். And you will feel you're all alone. ஒரு தனிமையை ஒரு உணர்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். So if you walk for the Lord and if the Lord says to you, you have to walk. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இப்படியாக நீ செய் என்று சொல்லும்போது நீங்க அதை கீழ்ப்படிந்து What செய்ய walk வேண்டும். did I do? நான் அது பண்ண ஒரு வாக்கிங் என்ன மாதிரியான ஒரு It is walking? called the prayer walk. அது prayer walk என்று You know, கூப்பிடுவார்கள். how did you and did me accept Jesus Christ today? எப்படி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை இந்நாளிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? Because foreigners from their country, ஏனென்றால் அந்த நாட்டிலே ஃபாரினர்ஸ் வந்து அவங்க ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து in this hot sun, இந்த வெயிலிலே they did this prayer walk, so only you and me are saved. இந்த prayer walk அவங்க செய்ததனால தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Not doing dish, dash. Not doing pattish, damal dish, nothing. Just prayer walk. அவர்கள் வந்து ஜெபத்திலே Because of the நடந்தார்கள். prayer walk, today you and me are saved. அந்த நாட்டிலே அவர்கள் வந்து இப்படியாக நடந்து So I ஜெபித்ததனால have தான் to நீங்களும் fast நானும் means I would have felt hungry. நான் உபவாசத்துல இருக்கின்ற I would நேரங்களிலே have எனக்கு felt பசி weakness in my எடுத்திருக்கலாம். mind. எண்ணங்களிலே பலவீனம் இருக்கலாம். But I want to see the glory of God. ஆனா ஆண்டவருடைய மகிமையை நான் I காண had- வேண்டும். I had the zeal for Christ. அந்த ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே If you have இருந்தது. the zeal for Christ, you can do everything. அதே போல அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கு. Nowadays, why people are not able to fast and pray? இந்த நாட்களிலே ஜனங்களால் ஏன் உபவாசித்து Because ஜெபிக்க for முடியல? their own selfishness. ஏனென்றால் அவங்களுடைய சுயநலத்திற்காக They cannot be without eating. அவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது. They cannot be without the worldly pleasures and everything. உலகத்தின் இச்சைகளையும் விருப்பங்களையும் விடாமல் அவங்களால இருக்க முடியாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணு. நீங்க மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட்டா திருப்பி உங்களுக்கு மாணிக்கம் உங்க லைஃப்ல வரவே வராது. கர்த்தர் உனக்கு மாணிக்கை கொடுக்கணும் படிதான். The Lord wanted to give you the diamond and the jewels. Solely he has told be for the fast. ஆண்டவர் அவருடைய உயர்ந்த விசேஷித்த மாணிக்கங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறபடினால So now you are happy that you have lost everything. இப்பொழுது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏன்னா எல்லாவற்றையும் You இழந்து have lost everything எல்லாவற்றையும் இழந்தபடினாலே just for dust. ஒரு மண்ணுக்காக Dust and the worldly pleasures. மண்ணுக்காகவும் உலகத்தின் விருப்பங்களுக்காகவும் You மாணிக்கத்தை lost the விட்டுவிட்டோம். gems the Lord has kept for you. ஆண்டவர் நமக்கு வைத்திருந்த மாணிக்கங்களை நாம் The விட்டுவிட்டோம். orders placed by the Lord to the angels have been cancelled. ஆண்டவரால் அவருடைய தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அவர் Cancelled. கேன்சல் பண்ணிட்டாரு. Just for dust, you are seeing dust. ஒரு மண்ணுக்காக. Because we are like pigs. ஏன்னா மண்ணுக்காக மண்ணை பார்த்து கொண்டிருக்கிற பன்றிகளை போல. The pigs will not look up. பன்றிகள் மேல உயர்ந்து The pigs தலையை cannot உயர்ந்து see up. பார்க்காது. They will not like to look up. அதுக்கு மேல They don't want to look at the Lord and they don't want to look at the glory of the Lord. ஆண்டவரையும் ஆண்டவருடைய மகிமையும் பார்க்கிறதற்கு பிடிக்காது. They don't have the zeal for Christ. கிறிஸ்துவுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்காது. Christ died for our sins. கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக He did not மரித்தார். die for his sin. அவருடைய பாவங்களுக்காக அவர் So மரிக்கவில்லை. we have to trust and obey. அதனால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்ப But by வேண்டும். God's grace, I finished 40 days.
அவருடைய கிருபையினால நான் 40 நாள் முடிச்சேன். And 50 days. அப்புறம் 50 நாள். 60 days. அப்புறம் 60 நாள் முடிச்சேன். 100 days. அப்புறம் 100 நாள் முடிச்சேன். And 200 days. அப்புறம் 200 நாள் முடிச்சேன். 300 days. அப்புறம் 300 நாள் முடிச்சேன். 400 days. அப்புறம் 400 நாள் முடிச்சேன். 430 days. அப்புறம் 430 நாள் அவருடைய கிருபையினால. 1.5 years. 1.5 வருஷம். Only one meal. ஒரே வேளை உணவு. In the night. இரவு நேரத்துல. Only one meal. ஒரே வேளை உணவு தான். One meal. ஒரு வேளை உணவு தான். In the night. இரவு நேரத்துல. 430 days. 430 நாள். Not by my strength. என்னுடைய பலத்தினால Because I அல்ல. had the zeal for Christ. ஏன்னா கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த எனக்குள்ள இருந்த அந்த வைராக்கியத்தினால. That is still working upon me. அது இன்னும் எனக்குள்ள இருந்த கிரியை செய்து You might wonder what is working in this pastor. நீங்க நினைக்கலாம் இவருக்குள்ள என்ன கிரியை செய்கிறது? That is working even now till the end of my days. அந்த உபவாசத்தின் வல்லமையானது இப்போ வரைக்கும் எனக்குள்ள என்னுடைய கடைசி நாள் வரைக்கும் எனக்குள்ள அது கிரியை செய்யும். Hallelujah. When you do something for Christ. நீங்க கிறிஸ்துவுக்காக ஏதாவது When you give up something for Christ. ஏதாவது ஒன்னு நீங்க கிறிஸ்துவுக்காக இழக்கும் போது. Do you think the Lord will not give it back? ஆண்டவர் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்காமல் இருப்பாரா? He will give you 1,000-fold. அது மட்டும் இல்ல 1000 மடங்கு அவர் திருப்பி கொடுப்பார். When you disobey the word of the Lord and if you go back seeing other people, நீங்க கீழ்ப்படியாம பின்வாங்கி சென்று மற்ற ஜனங்களை நீங்கள் பார்க்கும்போது you lost everything. நீங்க எல்லாவற்றையும் இழந்து you lost the glory of God. அவருடைய மகிமையை நீங்க இழந்துருவீங்க. you lost the grace of God. அவருடைய கிருபையை நீங்க இழந்துருவீங்க. you lost everything. எல்லாவற்றையும் நீங்க இழந்துருவீங்க. you are nothing now. இப்பொழுது ஒன்றுமில்லாம இருக்கீங்க. you are nothing now. இப்பொழுது ஒன்றுமில்லாம இருக்கீங்க. you are nothing now. இப்பொழுது ஒன்றுமில்லாம without anything. எதுவுமே the blessings which have been kept for you, everything has gone. உங்களுக்காக வைக்கப்பட்ட because he heard the evil spirits talking to you. ஏன்னா சாத்தான் உங்ககிட்ட பேசுற சத்தத்தை நீங்க கேட்டீங்க. you are not able to hear the word of God. அவருடைய வார்த்தையை உங்களால கேட்க முடியவில்லை. My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, this time is very important. இந்த நேரமானது ரொம்ப ஒரு முக்கியமான நேரம். The Lord has told not to all the people. ஆண்டவர் எல்லார்கிட்டயும் இத சொல்லல. only for some people. சில பேருக்கு தான் சொன்னாரு. and they were not able to take it. ஆனா அவர்களுக்கு அதை எடுக்க முடியவில்லை. because worldly pleasures. ஏன்னா உலகத்தின் ஆசைகள். worldly pleasures. உலகத்தின் காரியங்கள். the worldly lust. உலகத்தின் இச்சைகள் has taken you away from God. அவைகள் எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து உங்களை அப்படியே பின்வாங்கி தூரத்துல கொண்டு போயிருக்கிறது. ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்துல கொண்டு போயிருக்கிறது. I said don't fast, that's okay. யாருக்கெல்லாம் நீங்க உபவாசம் இருக்காதீங்க நான் சொன்னேனா அவங்களுக்குலாம் அது பரவாயில்ல. You ask and I should not tell. If you are willing, you can be. நீங்க என்கிட்ட கேட்டுட்டு நான் இருக்கட்டுமா இல்லையான்னு கேட்டுட்டு நான் ஏதாச்சும் சொன்னேனா அது சரியா இருக்காது. உங்களுடைய I will tell that's your wish. நீங்க என்கிட்ட கேட்டீங்கனாலும் நான் அதை உங்களுக்கு but I know it is not the wish of the Lord. ஆனா எனக்கு தெரியும் அது ஆண்டவருடைய சித்தமா but if I have said don't do that, then it's from the Lord. ஆனா நீங்க இருக்காதீங்க நான் சொல்லி இருப்பேன் அது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்ததுதான். Amen. Amen. That is a part of that because these people would have gained the blessings in a different manner. ஏனென்றால் இந்த ஜனங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வேற வழியிலே அவர்கள் பெற்று they already received it. அவர்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டார்கள். So they did not do this fasting. அதனால இந்த உபவாசம் அவங்க இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. because they have received it in some other manner. ஏன்னா ஏதோ ஒரு வழியில அவங்க and they do not know that they have received it. அதை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க என்றே அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். so they will be blinking. அதனால் முழித்துக் கொண்டிருப்பாங்க. but the Lord will say no, you need not fast. ஆண்டவர் சொல்லிருப்பார் நீ உபவாசம் இருக்க வேண்டாம். because they already got the blessings. ஏன்னா நீ ஏற்கனவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாய். but for some people who started and failed. ஆனா சில பேர் அதை தொடங்கி அதை முடிக்க முடியாம so you should have a zeal. உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். just think, I had the zeal for the Lord. யோசிச்சு பாருங்க ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியத்தோட நம்ம இருக்க வேண்டும். reading the bible now we are seeing cell phone, all these things. வேதத்தை படிக்கணும் இப்பொழுது செல்போன்லாம் பார்க்கறோம். இப்போ அப்படி பார்க்கறோம். and in those days we never did that. அந்த நாட்கள் எல்லாம் அப்படி கிடையாது. we were only watching the Bible. வேதத்தை தான் நாங்க திறந்து வச்சு படிப்போம். so the word of God went inside us. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே சென்றது. every day meditating in the word. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையில தியானிக்கிறோம். so nowadays we read the Bible even through cell phones. இந்த நாட்களிலே போன் வழியாக கூட நம்ம பைபிள் படிக்கிறோம். those days it was not possible and we did not do that. ஆனா அந்த நாட்களிலே அப்படியாக செய்ய முடியாது. செய்யவும் இல்ல. the Bible what we have.
These were our partners. இந்த வேத புஸ்தகம் தான் எங்க கூட இருந்த ஒரு காரியமாக இருந்தது. They were my partner. எங்களோட துணையாக இருந்தது. But for you, just think, what is your partner? Who is your உங்களுக்கு partner? யார் துணை என்று யோசிச்சு பாருங்க. You're clinging yourself to the world. உலகத்தை நீங்கள் இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிறீங்க. And the worldly riches. உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும் The lust of the world. உலகத்தின் இச்சைகளையும் It has covered you. அது அப்படியே உங்களை மூடி And made you இருக்கிறது. blind. உங்களை அப்படியே குருடாக்கி விட்டது. Everything you should know that every good thing comes from the Lord. ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும், எல்லா நன்மையான காரியங்களும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருகிறது. Every good thing you get from the Lord. எல்லா நன்மையான காரியங்களும் உங்களுக்கு வருகிறது, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா It's not coming just like that. அது அப்படியே சும்மா உங்ககிட்ட வரதல்ல. It's coming from the Lord. அது ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிறது. If you're getting just like that, no problem. ஏதோ சும்மா எனக்கு வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா Even demons can give சாத்தான் கூட நல்லதை கொடுப்பான். to kill you. எதற்குன்னா உங்களை கொலை செய்வதற்கு. It is not good what he is giving. It அவன் look good, கொடுக்கிறது உங்களுக்கு நன்மையா இருக்காது. அது பார்க்க வேணா நல்லது போல இருக்கலாம், but it is not good. ஆனா அது நல்லதா இருக்காது. It is he gives to kill you. அவன் உங்களுக்கு கொடுக்கிறதே உங்களை கொலை Don't obey செய்வதற்காக தான். the words of Satan. அதனால சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு நீங்க You have to be very கீழ்ப்படியாமல் careful. இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா You இருக்க have to be very வேண்டும். careful. The ரொம்ப worldly lust ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உலகத்தின் இச்சைகள் will not come with you till the end. உங்களுடைய கடைசி பரியந்தமும் அது உங்க கூட வரப்போகிறது It இல்ல. will lead you to the hell. அது உங்களை நரகத்தின் பாதையில தான் கொண்டு போகும். Do you want to go to the hell? நீங்க நரகத்துக்கு போக ஆசைப்படுறீங்களா? Seek ye first the kingdom of God, and all these things shall be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். More than what you ask. நீங்க கேட்கிறதை விட அதிகமாக, More than what you require. நீங்க உங்களுக்கு வேண்டுகிறதை விட அதிகமாக The Lord shall open ஆண்டவர் திறந்து the உங்களுக்கு doors of the heaven, வானத்தின் பலகணிகளை அவர் and திறந்து, he'll open your house. உங்க வீட்டின் கூரையை அவர் திறந்து, He'll pour. There'll not be any place for the Lord to pour the blessings. அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் ஊற்றி 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 அது அப்படியே நிரம்பி இடம் வரும். கொள்ளாமட்டும். இடம் கொள்ளாமட்டும் The Lord shall pour. ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதங்களை That is ஊற்றுவார். the blessings of the Lord. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். If the Lord starts blessing you, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா no one can stop it. அதை யாருமே தடை செய்ய முடியாது. தேவன் உங்களுக்கு கொடுக்க நினைச்சது தேவன் உங்களுக்கு கொடுக்க நினைச்சதை மனுஷனால் தடை பண்ண முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நினைச்சது அவர் நிச்சயமாய் குடிப்பார். யோபு சொல்றதுபடி அவர் எனக்கு செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அனைத்தும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. Hallelujah. Can you play? அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீங்க முடிவெடுத்தா எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். நீங்க எனக்கு செய்ய நினைத்தது யாராலும் தடை செய்ய முடியாது. நீங்க எனக்கு செய்ய நினைத்தது யாராலும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சாலமோன் ஞானி சொல்லுகிறது போல, கொஞ்ச நேரம் எங்க கூட வாங்க, நம்ம ஜாலியா இருப்போம் அப்படின்னு கூப்பிடுற சாத்தான ஜனங்களின் சத்தம் கேட்கும். அதை கேட்டுட்டு பின் வாங்கி போகிற அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். நீ அருகதை இல்லாம இருந்தாலும்
உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி உன்னை ஆசீர்வதிக்க விரும்பின ஆண்டவரை மறந்து பின்னோக்கி போகலாமா? யோசுவா சொல்றாரு, நம் பாதையில் நம்மை காப்பாற்றி நடத்தினவர் ஆண்டவராகிய கர்த்தர் தானே. அவர் சொன்னபடி நாம் செய்யலாமே. உங்களுடைய இதயத்தில் இருக்கிற வேற தேவர்களை விட்டு விலகி வாங்க. நம்ம இன்னைக்கு இதயத்தில் இருக்கிற தேவர்கள் யார் தெரியுமா? வேற தேவர்கள் இல்லை, மாம்சீக காரியங்கள். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் வேற தேவர்களை போல இருக்கு. அது சொல்றாரு, எனக்கு தெரியும். யோசுவா சொல்றாரு, நீங்க சொல்லுவீங்க ஆனா செய்ய மாட்டீங்க. ஆனா நானும் என் வீட்டார் போவோம் என்றால் கர்த்தரே செய்வோம். நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட எளிமையான என்னையுமே தேவாதி தேவன் மீட்டார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு என் வீட்டாருமோ வென்றால் நீயும் சேமிப்பாயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நம்மை விலக செய்கிற நிறைய சத்துருக்கள் நம்மை சுத்தி கொண்டு இருக்காங்க. ஆனா கர்த்தரோ நமக்கு எல்லா நன்மைகளை செய்து நம்மை ஆச்சரியமாய் தப்பி வைத்து நம்ம நல்ல நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னோட கூட இருப்பேன். நீ செங்கடல்களை தாண்டும் போது என் கரம் உனக்கு முன்பாக செல்லும். நீ யோர்தானை கடக்கும் போது யோர்தான் மேல இருந்து வருகிற தண்ணீர் பின்னிட்டு நிற்கும். ஏன்னா உன்னை பார்த்து யோர்தான் தண்ணீர் பயப்படும். ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord is inside you. The river of Jordan shall be scared to come down. நதி மேல இருந்து கீழே வர்றதுக்கு நிக்குமா? ஆனா நிக்கும். உன்னை பார்த்து பயந்த யோர்தான் உனக்கு வழிவிடும்படி அது கூட நிற்கும். அதான் கர்த்தருடைய செயல். நம்மை அழைச்சவர் ஆண்டவராகிய கர்த்தர். அவரை பின்பற்றி அவருடைய சேவையை செய்ய நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிற போது நம்ம எதை குறிச்சு பார்க்காம ஆண்டை நோக்கி பார்க்கணும். நிறைய தேவன் சோதனைகளும் எல்லாருக்கும் வரும். ஆண்டவருக்கு வருகிற சோதனை அல்லாமல் வேற ஒன்றும் உனக்கு வரல. ஆனா ஒரே படியா கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை வச்சு கர்த்தருக்காக வாழணும்ன்ற ஒரு இறுதியம் உங்களுக்கு இருக்குமானா, என்ன வந்தாலும் நம்புவேன் என் ஆண்டவர் இயேசுவை, என்ன நடந்தாலும் பின் செல்வேன் என் கர்த்தரை என்று சொல்லி பின் செல்லுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அருமை தேவ பிள்ளைகளே, நம்ம இயற்கையாகவே இந்த உலகத்துல இருக்கோம்.
நமக்கு ஜுரம் வரும். பாஸ்டருக்குன்னா 2 கொம்பு இருக்கும், 4 கொம்பு இருக்கும், 6 கொம்பு இருக்கும். அவருக்கு ஜுரம் வராது. உங்களுக்கு வருகிற ஜுரத்தை காட்டிலும் அதிகமா கூட பாஸ்டருக்கு வரலாம். உங்களுக்கு வருகிற தலைவலி காட்டிலும் அதிகமா வரலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே மாம்சமா இருக்கோம். நீங்க அதுதான் தவறு செய்றீங்க. அதனால எல்லாருமே மனுஷர்கள். We are all men. நமக்கு உலகத்துல சோதனைகள். ஆனா இந்த 430 நாள் உபவாசம் இருக்கும் போது எனக்கு ஆச்சரியம். ஒரு நாள் கூட எனக்கு கோல்டு பிடிக்கல, ஒரு நாள் கூட எனக்கு ஜுரம் வரல, வயிறு வலி வரல, தலைவலி வரல. எப்படி? அதான் நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தால் நீ சோர்ந்து போவதில்லை. ஆனா அதுக்கு பிறகு சாத்தான் எனக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்களை செஞ்சு, எனக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்து என்னை துக்கப்படுத்தின போதும் கர்த்தரனை விட்டு விலகாதபடி அவருடைய கரத்தை நீட்டி, நீ எனக்கு செய்த எல்லா காரியங்களை நான் நினைச்சு உன்னோட கூட நான் இருப்பேன். கர்த்தர் என்னோட கூட இருந்தார், உங்களோட கூட கர்த்தர் இருப்பார். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் அவர் ஒருவரும் உன்னை மேற்கொள்வதில்லை. எல்லாரையும் மேற்கொள்கிற வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாம உறுதியா இருக்கவங்க, திடமானதா இருங்க. ஜனங்களை பார்க்க, அவங்கள பார்க்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க. சாத்தா அப்படிதாங்க. சாத்தானுடைய டெக்னிக் என்ன தெரியுமா? அவங்கள பாரு, இவங்கள பாரு. அவங்க நல்லா இல்லையா? இப்ப நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கும். அப்புறம் நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. என்ன பாடுறாரு ஒரு பாட்டு, யாரோட என்னோட வந்தாலும் வரலனாலும் பின்னோக்கே நான், ஊழியத்தின் பாதையில அப்படிதான். ஸ்டார்டிங் நிறைய பேர் வந்திருக்கலாம், ஆனா கடைசியில யாருமே கூட வரல. ஆனா கர்த்தர் சொன்னபடி செய்யும்படி கர்த்தர் எனக்கு பலப்படுத்தினார். என் கூட இருந்தவங்களுக்கு தனியா போறாரு பாஸ்டர் கவலை கூட இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க உலகத்தை பார்க்க போயிட்டாங்க. ஆனா no man go with me, still will I follow. No man go with me, still will I follow. No man go with me, still will I follow. No turning back, no turning back, no turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided, no turning back, no turning back, no turning back. The cross before me, the world behind me. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆமென். சிலுவை நானா? கர்த்தர் நிமித்தமாக வருகிற பாடுகள், கர்த்தர் நிமித்தமாக வருகிற பாடுகள். சிலுவையின் முன்னே, உலகமேன் பின்னே. சிலுவையின் முன்னே, உலகமேன் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். Hallelujah. கர்த்தர் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். அப்புறம் ஒரு நதி உண்டு,
அது நீர்க்கால்கள். யார் அந்த நதி? நீங்க தான். ஒரு நதி இது என்று அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷம். யாருங்க அது? நீதான். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையில தேவன் அதுக்கு ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் அவர் தம சத்தத்தை சேனைகள் கர்த்தர் யாக்கோபு தேவன் பூமியில் பால் வெடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கையில் வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்தது ஜாதிகளுக்குள்ளே சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். தாவீது பாடின பாடல்களும் அவருடைய ஜெபங்களும் யோசித்து பாருங்க. எவ்வளவு அருமையாய் தாவீது பாடுகிறார். அவர் உங்களை தப்பு வைப்பார். இந்த 2025 மாத்திரம் இல்லை, 2026 நாம் இழக்காதபடி ஜாக்கிரதையா இருக்கவங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜாக்கிரதையா இல்லாதவர்களை குறிச்சு நான் பேசுறேன். ஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் இன்னும் ஜாக்கிரதையா இருங்க. கோபத்துக்கும் வேண்டாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி, வேண்டாத ஆசைகளை விட்டு விட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்பி கர்த்தருக்காக வாழும்படி உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த 2025 மாத்திரம் இல்ல, 2026 கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே. நெருங்காதே சாத்தான். பாசமாய் பாசமாய் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இந்த தீங்கம் தீண்டாது. எம்மட்டும் உதவின எபினேசரே. இனியும் சொல்லுங்க. இம்மட்டும் உதவின எபினேசரே. இனியும் இந்த உலகினில் இருக்கும் அவன் என் தேவன் பெரியவர். இந்த உலகினில் இருக்கும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் காத்திடுவார். 2025 ஃபுல்லா இருந்த எபினேசர் இந்த 2026 கூட நம்மை காப்பாற்றி நடத்துவார். இன்றும் தாங்கும் நம் புயமே. என்றும் தாங்கும் யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற மரங்களோ யோர்தான்
எலியாவின் தேவன் உந்தன் விசுவாசத்தின் என்னை துதி செய்வார் என்னடங்காத இன்றும் தாங்கும். Hallelujah, praise the Lord. Amen. So